அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு டிஆர்பி தரப்புலேருந்து கிடச்சிருக்குப்பா. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு செய்தி குறிப்பு தான். ஸோ இதில் வந்து தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம் அப்படின்னு நம்மளுக்கு டிஆர்பி தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்டபடியே ஆகஸ்ட் மந்த் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாமினேஷனுமே ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரியே நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை ஃபுல் ஸ்பீடோட கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் ஆனுவல் பிளானர் படியே நடக்க போகுது அப்படிங்கிறத டிஆர்பி நம்மளுக்கு மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் செட் எக்ஸாமினேஷன் பற்றி ரிசல்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்ம ஒரு ஜாபுக்கு சேரணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைஸ் பார்க்கும்போதில் நெட் குவாலிஃபையாக இருக்கணும் ஆர் செட் குவாலிஃபையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடியது, செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்தந்த ஸ்டேட்ஸில் நடந்துக்கக்கூடியது. நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டுக்கும் ரீசெண்டாக டிஆர்பி கிட்ட தான் அந்த பொறுப்பு வந்திருக்கு. ஸோ அதன்படி டிஆர்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸாமினேஷனை மார்ச் 6லேருந்து 9 வரையே நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் நடத்தி முடித்தாங்க. எக்ஸாமினேஷன் நடத்தி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இப்போ வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 3 மாதங்கள் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இப்போ வரையும் வெளியிடப்படவே இல்லை. ஸோ கேண்டிடேட் சார்பாக எவ்வளவோ கோரிக்கை வச்சோம், அதை பற்றின நியூஸே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதே தவிர எதனால் இந்த டிலே அப்படிங்கிற ரீசன் நம்மளுக்கு கிடைக்காமையே இருந்தது. ஸோ அந்த ரீசனை தான் நம்மளுக்கு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட உயர் அதிகாரி ஒருத்தவங்க நம்மளுக்கு சொன்னதாக தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் வந்து ஒரு வழக்கு இருக்குது. ஸோ அந்த வழக்கு வந்து நிறைவடையும் தருவாயில் தான் இருக்குது. அதாவது அந்த வழக்கு வந்து முடியக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது, அதோட ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிறதாகவும், ஸோ அந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து செட் தேர்வோட முடிவை வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு செட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் உண்மை தான். ஸோ அந்த கேஸ் வந்து இப்போது நிறைவடைகிற தருவாயில் இருக்குது அப்படிங்கிறத டிஆர்பி தரப்பில் இருந்துமே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் எப்போது அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த கேஸ்க்கு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு செட் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு கேஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கதையும் கவனமாக பார்த்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனைத் தொடர்ந்து உடனடியாக உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் நல்லா குறிப்பிட்டு பார்த்துக்கோங்கப்பா. அதனைத் தொடர்ந்து உடனடியாக உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமினேஷனையும் வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்ரேஷனை நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் விடும்போது நம்ம ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் போட்டுட்டு நம்மளால் போய் எக்ஸாம் எழுத முடியும். அப்போ உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் பத்தாமல் போயிடும். இப்போ இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா தான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா எக்ஸாமினேஷனுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போது உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு ஜூன் 4 அன்னைக்கு ஹியரிங் இருக்குது அப்படிங்கிறதபடி தான் நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக ப்ரீவியஸாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ அதோட லேட்டஸ்ட் அப்டேட் எதுவுமே நம்மளுக்கு வெப்சைட்டில் வந்து அப்லோட் ஆகலை. இப்போ வரைக்கும் 4 ஜூன் அன்னைக்கு நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு அதில் இருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வந்து வெப்சைட்டில் இல்லை. ஸோ வேறு யாருக்காவது அந்த கேஸ் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ எப்போ கேஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து தெரியுதோ தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம்ப்பா. இப்போதைக்கு டிஆர்பி தரப்புலேருந்து சொன்ன நியூஸ் இது தான். உடனே நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ப்ரிப்ரேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து தமிழ் வீடியோஸ் அண்ட் ஜிஎஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஃபுல்லாகவே வீடியோஸ் கொடுத்துருப்போம்ப்பா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு தானே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருக்க வேணாம். நம்மளுக்கு சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
எல்லாமே மோரார்லெஸ் சிமிலர் தான். ஏன்னா ஜிஎஸ் அப்படின்னு எடுக்கும்போதில் நம்மளுக்கு கண்டென்ட் வந்து மொத்தமாக சயின்ஸ் அண்ட் சோஷியலை கவர் பண்ணி தான் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு போட்டிருக்க வீடியோஸே நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஆர்பி ஒன்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல்லே உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்காக குறிப்பிட்டு ரிவிஷன் வீடியோஸ் மாதிரி நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸாக சேனலில் இருக்க வீடியோஸை வச்சு நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணிட்டுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம், தமிழுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ஜிஎஸ்க்கு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதுவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணி ரிவைஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ரெகுலராக டிஎன்செட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.